ஏஆர் முருகதாஸ் டைரக்ஷன்ல சிவகார்த்திகேயன் ஆக்டிங்ல வெளியாக இருக்க மூவி தான் மதராசி. இந்த நிலையில இந்த படத்தோட ட்ரைலர் நேத்து ரிலீஸ் ஆச்சு. இந்த ட்ரைலர்ல நடந்த நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை பத்தி ஃபேன்ஸ் எல்லாரும் சோஷியல் மீடியால வைரலா பேசிட்டு வராங்க. அதுலயும் முக்கியமா இந்த படத்தோட வில்லன் வித்யுத் ஒரு டைலாக் பேசியிருப்பாரு. அது என்னன்னா, துப்பாக்கி எவன் கையில இருந்தாலும் வில்லன் நான் தாண்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஆக்டர் விஜய் நடிப்புல வெளியான கோட் படத்துல விஜய் சிவகார்த்திகேயன் கிட்ட துப்பாக்கியை கொடுத்து துப்பாக்கியை புடிச்சுக்கோங்க சிவான்னு சொல்லியிருப்பாரு. அதனால அந்த டைலாக் ரெஃபரன்ஸ் வச்சு இந்த சீன் இருக்குன்னு ஃபேன்ஸ் எல்லாரும் வைரலா பேசிட்டு வராங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த ட்ரைலர் ரொம்பவே நல்லா இருக்கனால படத்துக்கான எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஃபேன்ஸ் மத்தியில ரொம்பவே ஜாஸ்தியா இருக்கு. அதே போல இந்த படத்தோட இசையமைப்பாளரான அனிருத் அந்த ஆடியோ லான்ச்ல என்ன சொல்லியிருந்தாருன்னா, நானும் சிவகார்த்திகேயனும் 3 படம் மூலமா தான் எங்களோட கரியரை ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ வரைக்குமே நாங்க 7 படங்கள் பண்ணியிருக்கோம். எங்களோட காம்போல வர 8th ஃபிலிம் மதராசி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. அது மட்டும் இல்லாம மீடியா சைட்ல இருந்து ஒருத்தர் ஜனநாயகன் படம் பத்தி கேட்டிருப்பாரு. அதுக்கு அனிருத், மதராசி படத்துக்கு அப்புறம் வர பெரிய படம் ஜனநாயகன், அந்த படத்துக்கு சாங்ஸ் எல்லாம் செம்மையா வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஏன்னா தளபதி விஜயோட கடைசி படமா ஜனநாயகன் இருக்க போறதுனால விஜய் ரசிகர்களுக்கும் இந்த படத்து மேல ரொம்பவே எதிர்பார்ப்பு உருவாகி இருக்கு. அண்ட் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, மதராசி படத்தோட டைரக்டர் ஏஆர் முருகதாஸ் மதராசி படத்துல கேமியோ ரோல் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. இதை பத்தியும் பலரும் சோசியல் மீடியால வைரலா பேசிட்டு வராங்க. நீங்க மதராசி ட்ரைலர் பார்த்துட்டீங்கன்னா ட்ரைலர் எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க.